அன்பு நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவசாமி சுந்தரத்தின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த ஜீவன் ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் அனைவருக்கும் இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு 2026 கன்னி ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை பற்றி பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு தற்போது 10ஆம் இடத்தில் குருவும் 12ஆம் இடத்தில் கேதுவும் 7ஆம் இடத்தில் சனியும் 6ஆம் இடத்தில் ராகுவும் இருக்காங்க. ஏன்னா ஒரு வீட்டில் அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள், மெயினான கிரகங்கள் இந்த 4 தான். ஸோ இதை தான் மெயினாக நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கிறோம். அப்படி பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, ரண ரோகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால வியாதி, பண கஷ்டம், வம்பு வழக்குகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு விதத்தில் பண வருவாயை கொடுப்பார் 6ஆம் இடத்துடைய ராகு. ஆனால் 12ஆம் இடத்துக்கு கேது அதுக்கு தகுந்தா போல வெரைட்டியும் கொடுப்பார். அதற்கு ஏற்றாற் போல குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் செய்கிற வேலையில் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, கண்டக சனியாக இருந்துட்டு அவர் ஒரு விதத்தில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்துருந்தாரு. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அப்பப்போ சிறு சண்டை சச்சரவுகள், மன கஷ்டங்கள், ஒருத்தருக்கு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் நடந்துருக்கு. இது புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புத்தாண்டு உங்கள் ராசிக்கு லக்னமாகவே கன்னியா லக்னத்திலே இந்த ஆண்டு உதயமாகுது. அது உத்தர நட்சத்திரத்தில். அப்படி பார்க்கும்போது லக்னம் ராசி 2 ஒன்றா இருந்து பார்க்கும்போது அதற்கான பலன்களை பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்தில் அப்படியே தான் இருக்கிறாரு. அவருடைய பலன் மாறப்போவதில்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தேர்வு அவருடைய மீன் விரயத்தை கட்டுப்படுத்துறதுக்கோ இல்லை கேதுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து தான் அவங்களோட கண்டிஷனுக்கு உட்படுத்தப்பட்டுருவீங்க. இது எல்லாம் பார்த்தீங்களா ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஜூன் 2க்கு அப்புறம் 10ல் இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமாக போவார். அப்போ 11ஆம் இடங்கிறது உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு லாபஸ்தானம். அப்போ லாபத்தை கொடுக்கணும். அப்போ லாபத்தை கொடுக்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்கும், புதிய தொழில் உருவாகும், செய்து கொண்டு இருக்கின்ற வேலையிலிருந்தோ தொழிலிருந்தோ மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. அதன் வழியாக வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் பெறப்பட்டு அதன் மூலியமாக வருமானத்தை நீங்கள் அடையலாம். தொழிலில் மேன்மை கிடைக்கும். அரசு பணியில் வேலை செய்து கொண்டிருப்பதற்கு விரும்பத்தக்க இடத்தில் இடமாற்றத்தை நீங்கள் பெறலாம். தொழில் செய்திருக்கிறவங்களுக்கு இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்காது. அதே சூழ்நிலையில் அந்த குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன் சொந்த வீட்டை, அதாவது மீனத்தை பார்க்கும்போது இந்த சனியினால் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா குரு பார்க்கும்போது அதை அவங்க வீட்டிலேயே பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விலகங்கள்லாம் உலகம், கணவன் மனைவியில் கருத்துத்துமை ஏற்படும், காதல் ஏற்படும், இணக்கங்கள் ஏற்படும். அதே போல் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேதுவானவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு கோவில் ஸ்தலங்களுக்கு யார் வேண்டுதல் வச்சுருந்தீங்களா அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கோ இல்லை விரும்பம் உங்களுக்கு விரும்பத்தக்க கோயிலுக்கு சென்று
இறை வழிபாடு பண்ணுறதுக்கு, ஞானங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த கேடு உதவியாக இருப்பார். ஏன்னா குருவால் உங்களுக்கு இந்த அனுகிரகம் கிடைக்கும். அதே போல இந்த குருவனுடைய அனுகிரகத்தால் இந்த 6ஆம் இடத்துன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ராகுனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு இந்த வருமானத்தை கொண்டு சரி செய்திருக்கலாம். உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டகரமான ஆண்டாகவே அமையும். திடீர் அதிர்ஷ்டங்கள், மறைமுக அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறப்பாக சிந்தித்து செயல்படுங்க. ஜூன் 2க்கு அப்புறம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய நல்வாழ்வு.